Good morning, student. Today's topic is Assist Reproductive Technology, ART. ART, that means ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுதுன்னா இந்த டெக்னாலஜி வந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி சொல்கிறத விட இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்கக்கூடிய கப்புள்ஸுக்கு நார்மலாக ஒரு பேபியை வந்து எப்படி டெவலப் பண்ணுறோம், ஸோ அந்த பேபியை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்னா டெக்னாலஜி, சரிங்களா? ஸோ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ART, அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம். A collection of procedure which includes the handling of gamete or embryo outside the body to achieve the pregnancy is known as assisted reproductive technology. சரிங்களா? ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேமெட்ஸை கலெக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி எம்ப்ரியோவை கலெக்ட் பண்ணுறோம். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்களோ அந்த மாதிரியான கப்புள்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேபியை டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ART, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன் இன்ஃபெர்டைல் கப்புள்ஸ். மேக்ஸிமம் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்களா கப்புள்ஸ், யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப காலத்துக்கு அவங்களால ஒரு நார்மலாக வந்து ஒரு பேபியை டெவலப் பண்ண முடியலையோ, ஸோ அந்த மாதிரியான கப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ART இன்க்ளூட்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUI மீன்ஸ் intrauterine insemination. That means யூட்ரஸோட இன்சைடில் ஸ்போமை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா intrauterine insemination. இல்லாட்டி வந்து ஜைகோட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து intrauterine insemination சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு IVF மீன்ஸ் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், சரிங்களா? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் தான் வந்து IVF அப்படின்னு சொல்கிறோம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பாடியோட அவுட் சைடில் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல, பாடியோட அவுட் சைடில் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னா நடக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா IVF. பாடியோட அவுட் சைடில் மீன்ஸ் லெபார்ட்ரி ஆர் டெஸ்ட் டியூப்புக்குள்ளே என்ன நடக்குன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா IVF டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் பேபி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதான் பார்த்திங்கன்னா IVF. நெக்ஸ்ட்டு ET மீன்ஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், இல்லையா? ஸோ எம்ப்ரியோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு மதர்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், ஒரு உமன்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ET, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு ஜிஃப்ட் மீன்ஸ் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு ஜைகோட்டை எடுத்து ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் மீன்ஸ் கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப முக்கியமானது எல்லாமே ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஜிஃப்ட் மீன்ஸ் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், கிஃப்ட் மீன்ஸ் கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு ICSI மீன்ஸ் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். அந்த எக்கோட சைட்டோபிளாசம் இருக்கும், சைட்டோபிளாஸோட இன்சைடில் ஸ்போமை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ICSI, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ், சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேபியோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேபி டெவலப் பண்ணுறோன்னா இந்த ஜைகோட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ்னால் கண்டுபிடிக்கிறது. ஜெனட்டிக்ஸ்னால் மரபியல் நோய், ஏதாச்சும் ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எப்போ அப்படின்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் மீன்ஸ் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறது, ஜைகோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட்டு ஊசைட் அண்ட் ஸ்போம் டொனேஷன், சரிங்களா? ஸோ ஃபீமேலாக இருந்தால் ஊசைட் வந்து டொனேட் பண்ணுறோம், மேலாக இருந்தால் ஸ்போமை டொனேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான இது அப்படின்னா ஊசைட் ஸ்போம் டொனேஷன். அண்டு சரகசி மீன்ஸ் வாடகத்தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
அப்படின்ல வரும். ஆர்ட் மீன்ஸ் அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இந்த ரீப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி டெக்னாலஜி என்னென்ன இருக்குதுன்னா IUI இருக்குது, IVF இருக்குது, ET, ZIFT, GIFT, ICSI, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் டயக்னோசிஸ், ஊசைட் ஸ்பெர்ம் டொனேஷன், நெக்ஸ்ட் சரகசி. இது எல்லாமே வந்து ARTயில் வந்துடும். இப்போது ஒவ்வொன்றா இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து IUI. IUI மீன்ஸ் இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். யூட்ரஸோட இன்சைடில் நம்ம ஸ்போமை இன்செர்ட் பண்ணுறோம். யூட்ரஸோட இன்சைடில் ஸ்போம் இன்செர்ட் பண்ணுறது தான் வந்து IUI அப்படின்னு சொல்கிறோம். யூட்ரஸோட இன்சைடில் ஏன் சார் ஸ்போம் இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்போமோட கவுண்ட்டு வெரி லிமிட்டட் நம்பர் இல்லாட்டி லோ நம்பர் ஆஃப் ஸ்போம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சனால் என்ன பண்ண முடியுதுன்னா, ஸ்போமு நார்மலாக அந்த யூட்ரஸோட அந்த ஃபிலிப்பின் டியூப் வழியாக என்ன பண்ணால் மூவ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வழியாக போகணும். ஸோ இது போகாமல் அதுக்குள்ளேயே என்ன பண்ணால் டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு எல்லாமே வந்து இந்த மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். This is a procedure to treat infertile men with low sperm count. ஸ்போம் கவுண்ட்டு ரொம்ப குறைவாக இருக்க பர்சனுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ஸ்போம் இஸ் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் ஹஸ்பண்ட் ஆர் ஃப்ரம் எ ஹெல்த்தி டோனார். இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஸ்போம் இஸ் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் ஹஸ்பண்ட். அந்த ஸ்போமை ஹஸ்பண்டுக்கிட்ட, அந்த பார்ட்னரோட ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அந்த ஹஸ்பண்டுக்கு ஸ்போமோட கவுண்ட்டு ரொம்ப குறைவாக இருக்குது, ஸ்போமோட மொடாலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா, ஸோ அந்த பர்சனுக்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், டோனார், ஸோ அந்த டோனார்கிட்ட என்ன பண்ணால் ஸ்போம் கலெக்ட் பண்ணுறோம். டோனர் அண்ட் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் டு த யூட்ரஸ் த்ரூ த வெஜைனா. ஸோ அந்த கலெக்ட் பண்ண ஸ்போமை வெஜைனா வழியாக யூட்ரஸ் பார்ட்டில் இன்செர்ட் பண்ணுறோம். பை த கேதர் ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் த ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. ஸோ இது எப்போ இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மென்சுரல் பீரியடில் ஃபீமேலுக்கு அந்த மென்சுரல் பீரியடில் 1 to 20 days நடக்கு இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஓவிலேஷன் பீரியட். ஓவிலேஷன் பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th டே, 13th, 14th, 15th இந்த டேஸ்லாம் பண்ணால் ஓவிலேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த பர்டிகுலர் டைமில் ஸ்போம் வந்து இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நார்மல் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் ஜைகோட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நடக்குது. The sperm swim towards the fallopian tube to fertilize the egg. ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸ் பார்ட்டில் இன்சைட் பண்ண ஸ்போமு அப்படியே fallopian tube வழியாக என்ன பண்ணால் அம்புலா பார்ட்டை போய் ரீச் ஆகும். அம்புலா பார்ட்டில் இந்த ஓவம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்போமும் ஓவும் மீட் ஆகிட்டு ஜைகோட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஜைகோட் டெவலப் ஆனது ஃபெர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்குது, ரிசல்ட்டிங் இன் நார்மல் ப்ரெக்னன்சி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ப்ரெக்னன்சி வந்து அந்த விமன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். யூட்ரஸோட இன்சைடில் இந்த ஸ்போமை இன்செர்ட் பண்ணுற மெத்தட் IUI, இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு IVF, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி. ரொம்ப முக்கியமானதுங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. IVF இல்லையா. IVF மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த இன் விட்ரோ மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாடியோட அவுட் சைடில் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாடியோட அவுட் சைடில் நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். In this technique, sperm and egg are allowed to unit outside of the body. ஸ்போமும் எக்கும் பாடியோட அவுட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீட் பண்ணுறோம். ஸோ அந்த மீட் பண்ணுற இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணால் IVF அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒரு லேபில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டியூப்பில் ஸோ இது இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். 1 or more fertilized egg may be transferred into the woman's uterus, where they may implanted in the uterine lining and develop. ஸோ அது பார்த்திங்கன்னா அது பாருங்கள், 1 or more fertilized egg சரியா மேபி டெவலப்டு ட்ரான்ஸ்ஃபர் into the woman uterus. ஸோ உமன்ஸோட யூட்ரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணது வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸஸ் ஆஃப் எம்ப்ரியோ மேபி க்ரையோ ப்ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் யூசஸ். ஸோ ஆர்டிஃபிஷியலாக மேலோட ஸ்போம் எடுத்துக்கிறோம், ஃபீமேலோட எக்கு எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளே ரெண்டுத்தையும் ஒன்றா மீட் பண்ணிவிட்டு ஸோ நிறைய ஜைகோட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம பண்ணால் ஃபீமேலோட யூட்ரஸ் பார்ட்டில் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்திங்கன்னா இந்த IVF அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு என்னென்னா அதிகப்படியான மேலுக்கு வந்து ஸ்போம் வந்து நிறைய தேவைப்பட ஆரம்பிக்கும்.
இல்லை, ஒரே ஒரு ஓவம் இருக்குது. அந்த ஒரு ஓவத்தை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு, ஜைகோட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்போம் இருந்தால் மட்டும் போதாது. கிட்டத்தட்ட ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 to 50,000 ஸ்போம்ஸ் வந்து தேவைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்போம் மொட்டையில் இருக்கும். அந்த ஸ்போம் போட்டு என்ன பண்ணால் அந்த எக்கை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும், ஃபர்டிலைசேஷன் நடந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நடக்குது. IVF was used to treat women with black, damaged or absent fallopian tube. ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த IVF யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆச்சு, இனிஷியல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப் யாருக்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆக ஆரம்பிக்கும், இல்லை ஃபெலோப்பியன் டியூப் டேமேஜ் ஆகும், இல்லாட்டி ஒரு சில விமன்ஸுக்கு ஃபெலோப்பியன் டியூப் இருக்காது. அந்த மாதிரியான பர்சனுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த IVF ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டுடே IVF இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கப்புறம் இப்போ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலேட்டாக இருக்கிற கப்புள்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த IVF ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The basic steps in an IVF treatment cycles are ovarian stimulation. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஓவரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஓவரி ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணால் அதுலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர் எக் ரீட்ரைவல், எக்கை வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன், அந்த எக்கை எடுத்து ஸ்போம் கூட இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணால் ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோ கல்ச்சர், எம்ப்ரியோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். Next, egg retrieval is done by a minor surgery under general anesthesia using ultrasound guide after 34 to 37 hours of HCG injection. பாருங்க, இந்த எக்கை எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமனுக்கு HCG அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன். HCG மீன்ஸ் ஹியூமன் குரோனிக் கோனடோட்ரோபின். இந்த இன்ஜெக்ஷனை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓவரிலேருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 to 37 hours அப்படின்னு சொல்லும், சரியா? ஸோ இந்த HCG இந்த இன்ஜெக்ஷன் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் 34 to 37 hours கழித்து ஃபீமோட அந்த இப்ரிஜனில் அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணால் ஒரு மைனர் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லும். மயக்க மருந்து, லைட்டாக மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த ஃபீமேலுக்கு என்ன பண்ணால் சர்ஜரி பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் ஏன் சர்ஜரி பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அந்த ஓவரிலேருந்து ஓவத்தை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அந்த எக் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மேல்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த ஸ்போம் எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஸ்போம் அண்ட் எக் ஒன்னோட ஒன்று மீட் ஆக ஆரம்பிக்கும். மீட் ஆகிட்டு ஃபர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஜைகோட் டெவலப் ஆகிடுச்சு. ஜைகோட் டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு செல்ஸ் 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். 8 பிளாஸ்டோமியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 8 பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம்னா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறோம். அந்த செல்ஸு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃபீமேலோட யூட்ரஸ் பார்ட்டில் வெரி கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா ஃபீமேலோட யூட்ரஸ் பார்ட்டில் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இப்போ என்னன்னா அந்த பேபி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சி பீரியட் டேஸ் முடிஞ்ச உடனே சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த பேபி வந்து வெளியெடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா IVF டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், எக் ரீட்ரைவல் இஸ் டன் பை எ மைனர் சர்ஜரி அண்டர் ஜென்ரல் அனஸ்தீசியா யூஸிங் அல்ட்ராசவுண்ட் கைட் ஆஃப்டர் 34 to 37 hours ஆஃப் HCG இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் மெத்தட்ஸ் மூலிமா என்ன பண்ணுறோன்னா அந்த சர்ஜரி மூலிமா அந்த எக் ஓவத்தை வந்து கலெக்ட் பண்ணுறோம். The eggs are prepared and stripped from the surrounding cell. At the same time, sperm preparation is done using a special media. அதே சமயத்தில் ஸ்போம் வந்து ஒரு மீடியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்போம் த எக்ஸ் ஆர் ப்ரௌச் டுகெதர், ஒன்னோட ஒன்று மீட் ஆக ஆரம்பிக்கும். 10,000 to 1 lakh மொட்டைல் ஸ்போம் ஆர் நீடட் ஃபார் ஈச் எக். ஒவ்வொரு எக்குக்கும் கிட்டத்தட்ட 10,000 1 லட்சம் ஸ்போம் மொட்டைல் ஸ்போம் வந்து தேவைப்படுது. The zygote is allowed to divide from form 8 cell blastomere and then transfer into the uterus for successful pregnancy. ஸோ இப்போ ஜைகோட் டெவலப் ஆகிடுச்சு. ஜைகோட் டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செல்ஸ் வந்து செல் டிவிஷன் ஆக ஆரம்பிக்கும். 8 செல்ஸ் பிளாஸ்டோமி 8 செல் டிவிஷனை வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணுறோம்.
The transfer of embryo with more than 8 blastomia stage into uterus is called embryo transfer technique. ஸோ இப்போ இந்த ஜைகோட் 8 ஸ்டேட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த எம்ப்ரியோ எடுத்து என்ன பண்ண அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஃபீமேலோட யூட்ரஸ் பார்ட்டில் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண இந்த டெக்னிக் தான் நம்ம என்னென்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஐவிஎஃப் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டு யூ நோ cryopreservation of embryo is often used when there are more embryo than needed for single IVF transfer. ஸோ அந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு எம்ப்ரியோ ஸ்போமில் நிறைய எம்ப்ரியோஸ் என்ன பண்ணணும்னா தேவைப்படுது. எம்ப்ரியோ cryopreservation கேன் ப்ரொவைட் அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரெக்னன்சி. ஸோ இது என்னென்னா, ஸோ ஜைகோட் டெவலப் ஆகிடுச்சு, நிறைய ஸ்போம் கலெக்ட் பண்ணுறோம், நிறைய எக்ஸும் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து அந்த மீடியாக்குள்ளே போட்டு ஆட் பண்ண உடனே எல்லாமே என்ன பண்ணால் ஃபெர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெர்டிலைஸ் ஆகும்போது ஒரு ஜைகோட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறோம் வந்து ஃபீமேலோட யூட்ரஸ் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா cryopreservation சொல்லுவோம். சரியா? ஃப்ரீசிங் பண்ணுறது மூலிமா, ஃப்ரீசர் மூலிமா என்னென்னா எடுத்து வச்சுட்டா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வேறு ஒரு பர்சனுக்கு அது தேவைப்படுதுன்னா உடனே அந்த ஜைகோட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா cryopreservation. Embryo cryopreservation can provide an additional opportunity for pregnancy through the frozen embryo transfer FET without undergoing another ovarian stimulation or retrieval. ஸோ மறுபடியும் இன்னொரு ஓவரியன் ஸ்டிமுலேஷனோ இல்லாட்டி அந்த ஃபீமேல் கிட்டேருந்து எக்கு கலெக்ட் பண்ணுறதோ இல்லை மேல் கிட்டேருந்து ஸ்போம் கலெக்ட் பண்ணுறதோ இந்த மெத்தட் இதெல்லாம் தேவையில்லை. ஒன்ஸு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேவைப்படும் போது எடுத்து என்ன பண்ணோன்னா எந்த ஒரு கப்புள்ஸுக்கு தேவைப்படும் அந்த கப்புள்ஸுக்கு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து cryopreservation டெக்னிக். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று IUI இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் மெத்தட் சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து IVF இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ 2 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.